நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாழைப்பூவை அரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பைத்தம்பருப்பை வேக வைக்க எடுத்து வச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பைத்தம்பருப்பில் வந்து வாழைப்பூவை போடணும், ஃபுல்லாக கொட்டிடணும். அடுத்ததாக வந்து தக்காளி கட் பண்ணிக்கணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், மிளகா ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அது அப்படியே என்ன பண்ணணும், வாழைப்பூவில் போடணும் ஃபுல்லாக. அது கொஞ்ச நேரம் வேகும். மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஜீரகத்தூள் போடணும் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உப்பு 1 ஸ்பூன் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டால் உடனே மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மூடி ஒரு விசில் விடணும். ஒரு விசில் விட்டோன்னே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை zenreview.online. வாழைப்பூ கூட்டு ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்க போகிறோம். திறந்து பார்த்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம், தாளிக்க. அதை எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழைப்பூ கூட்டுக்கு தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும், வெங்காயம் போட்டுக்கணும், தேவையான அளவு வெங்காயம், கிண்டிக்கணும் நல்லா. அடுத்து வந்து பெருஞ்சீரகத்தில் ஆட் பண்ணிக்கணும் 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிண்டிக்கங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க. எடுத்து இந்த இதை தூக்கி வச்சுருங்க அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அதில் கொட்டிடணும். ஃபுல்லாக தாளிச்சதை அப்படியே இதில் கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கங்க ஃபுல்லாக. அடுத்து ஃபைனலாக கீரை ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்படியே நம்ம கொஞ்சம் கிண்டணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். வாழைப்பூ கூட்டு வந்து இப்போ முடிஞ்சான்னு பார்க்க போகிறோம் திறந்து. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வாழைப்பூ கூட்டு செய்யணும். எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.